சேலத்தில் நாளை மறுநாள் தேமுதிக மாநாடு. லட்சோப லட்சமாக திரண்டு வரும் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் தயார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளி. அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். பாஜக ஆட்சியில் 1,50,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் இழப்பு. கபில் சிபல் தகவல். திமுக அரசை ஆளுநர் என்னதான் புகழ்ந்தாலும் நாட்டு மக்களிடம் எடுபடாது. கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். சேலத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு வரும் மக்கள் அனைவரும் எவ்வித இடையூறுமின்றி நிம்மதியாக கேப்டன் விஜயகாந்தின் வீர உரையை கேட்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு லட்சோப லட்சம் மக்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்றவைகள் தாராளமாக கிடைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வரும் ஆயிரக்கணக்கான வாகனங்களை கொஞ்சமும் சிரமம் இல்லாமல் நிறுத்த அருமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகனங்களை நிறுத்தும் இடங்களின் வரைபடமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வாகனங்கள் நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு குறியீட்டு எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து வரும் வாகனங்கள் வால்மீகி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண் 1 என குறிப்பிட்டுள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து வரும் வாகனங்களை RPS நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எண் 2 உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். அரியலூர் மற்றும் பெரம்பலூரிலிருந்து வரும் வாகனங்களை பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள எண் 3 உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரிலிருந்து வரும் வாகனங்களை பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே எதிரெதிரே அமைக்கப்பட்டுள்ள எண் 4 மற்றும் 5 என்று குறிப்பிட்டுள்ள இரு இடங்களில் நிறுத்த வேண்டும். நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியிலிருந்து வரும் வாகனங்களை பனமரத்துப்பட்டி பிரிவு ரோட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள எண் 6 என்று உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். சேலத்தை சேர்ந்த வாகனங்களை நாமக்கல் பைபாஸ் சாலையில் உள்ள வேதவிகாஸ் பள்ளி அருகே அமைக்கப்பட்டுள்ள எண் 7 மற்றும் 8 உள்ள இடங்களில் நிறுத்த வேண்டும். திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், சிவகங்கை, தூத்துக்குடி, தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்களை திருவாரூர் கன்னியாகுமரி சாலையில் உள்ள லட்சுமி தாரணி நகர் சேட்டு பிளாட்டில் எண் 9 உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து வரும் வாகனங்களை SK அவென்யூவில் எண் 10 என்று குறிப்பிட்டுள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரியிலிருந்து வரும் வாகனங்களை நாளிக்கல்பட்டி ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள எண் 11 என்று உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் கடலூரிலிருந்து வரும் வாகனங்களை ஆத்தூர் பைபாஸ் சாலையில் எண் 12 என்று உள்ள இடத்தில் நிறுத்த வேண்டும். இந்த சிறப்பு ஏற்பாடுகளின்படி வாகனங்களை நிறுத்த கழக தோழர்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த முறைப்படி நிறுத்துவதன் மூலம் வாகனங்களை சிறிதும் சிரமமின்றி நிறுத்தவும் வெளியே எடுத்துச் செல்லவும் முடியும். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியதும் விலைவாசி உயர்வை எதிர்த்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். 13வது சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடர் புதிய பேரவை மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது. ஆளுநர் உரை நிகழ்த்தும் முன்பாக அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் விலைவாசி உயர்வை எதிர்த்து முழக்கமிட்டனர். தமிழகத்தில் வரலாறு காணாத அளவில் விலைவாசி உயர்வால் மக்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விலையை குறைப்பதற்காக மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை. மத்திய அரசாங்கம் விலையை குறைப்பதற்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சரே இன்றைய தினம் விலையை கட்டுப்படுத்த எங்களால் இயலாது என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர்களில் பலர் கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள். ஆளுநரை பேச விடாமல் அவர்கள் முழக்கமிட்டார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் வெளியேற்ற சபாநாயகர் ஆவுடையப்பன் உத்தரவிட்டார். இதனை அடுத்து எதிர்க்கட்சியினர் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். வெளியே வந்த பிறகும் எதிர்க்கட்சியினர் திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். பின்னர் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா உரை நிகழ்த்தினார். அந்த உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை சபாநாயகர் ஆவுடையப்பன் சபையில் படித்தார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 1,50,000 ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார்.
ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக விளக்கமளிக்க மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் மத்திய கணக்கு தணிக்கை குழுவை தாம் மதிப்பதாகவும், இருப்பினும் ஊழல் குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள கணக்கு தவறானது என்றும் கூறினார். எந்த அடிப்படையில் 1,76,000 கோடி என்று கணக்கு வெளியிடப்பட்டது என்று தமக்கு தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் 1,50,000 ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் கபில் சிபல் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் அனுமதி கிடைத்தும் சேவையை தொடங்காத டெலிபோன் நிறுவனங்கள் 219 கோடி ரூபாய் அபராத தொகை செலுத்த வேண்டும் என்றும், இதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை கடிதம் அனுப்பியுள்ளதாக கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில் அவர் குறிப்பிட்டார். யூனினார் மற்றும் டெலினார் ஆகிய நிறுவனங்கள் அபராத தொகையாக 93 கோடி ரூபாய் செலுத்திவிட்டதாகவும், சில நிறுவனங்கள் தீர்ப்பாயத்தை அணுகியுள்ளதாகவும் அவர் கூறினார். பாஜக ஆட்சி காலத்தின் போது மத்திய தொலைத்தொடர்பு துறையில் நடந்த ஊழல்கள் பற்றி விசாரிக்க நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வற்புறுத்துவோம் என்றும் கபில் சிபல் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் இன்று நிகழ்த்திய உரை அரைத்த மாவையே அரைக்கும் செயல் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா தனது கடைசி உரையில் கலைஞர் அரசை என்னதான் புகழ்ந்தாலும் நாட்டு மக்களிடம் அவை எடுபடாது என்று கேப்டன் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஆளுநர் உரையில் கலைஞர் அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது யானை பசிக்கு சோளப்பொரி போன்றது என்று கேப்டன் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் ஏற்கனவே 4 பேரில் ஒருவர் ஏழை என்றாலும் இன்று திமுக அரசின் திட்டங்கள் காரணமாக 2 பேரில் ஒருவர் ஏழை ஆகிவிட்டார். தமிழ்நாட்டில் எங்கெங்கும் லஞ்ச ஊழல் என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழின படுகொலைக்கு முழு முதல் காரணமாக இருந்துவிட்டு தற்போது அவர்களின் வாழ்வுக்காகவும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்காகவும் கலைஞர் அரசு வடிக்கும் முதலை கண்ணீர் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியை வரும் தேர்தலில் அகற்றியே தீர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு வந்துவிட்டனர் என்று கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த். தெலுங்கானா குறித்த ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அறிக்கையை தெலுங்கானா ஆதரவு கட்சிகள் நிராகரித்துவிட்டன. தெலுங்கானா பகுதிகளில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தெலுங்கானா கோரி சில கட்சிகள் நடத்திய போராட்டத்துக்கு மக்களிடையே நல்ல ஆதரவு இருந்தது. யார் என்றே தெரியாத நிலையில் இருந்த சந்திரசேகர ராவ் தெலுங்கானா கட்சி தொடங்கி திடீர் தலைவராக உயர்ந்தார். மாணவர்களையும் தெலுங்கானா போராட்டத்தில் ஈடுபட வைத்தார். இதனால் இந்த பிரச்சனை குறித்து அறிக்கை தர ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம், ராயலசீமா மாநிலம் என்று தனித்தனியாக ஆந்திராவை பிரிக்கலாம், ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம் என்றாலும் தெலுங்கானா பிரிக்கப்படாமல் ஆந்திரா முழு பலத்துடன் இருந்தால் முழு வளர்ச்சியடையும் என்று ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தெலுங்கானா அமைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி செல்வாக்கு பெற்றுள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட சில கட்சிகள் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அறிக்கையை நிராகரித்துள்ளன. என்றாலும் இந்த பிரச்சனை குறித்து தீவிர ஆலோசனை நடத்த இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சேலத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு வரும் மக்கள் அனைவரும் எந்தவித இடையூறுமின்றி நிம்மதியாக கேப்டன் விஜயகாந்தின் வீர உரையை கேட்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியதும் விலைவாசி உயர்வை எதிர்த்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான முந்தைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் 1,50,000 ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் இன்று நிகழ்த்திய உரை அரைத்த மாவையே அரைக்கும் செயல் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.